நிறைய சீனியர்ஸ்க்கு இவரை பிடிச்சி போச்சு. நிறைய பேர் இவரை மீட் பண்ணி பேசிட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி பேச வந்தவங்க தான் கேமரூன் விங்கிள்வோர்த், டெய்லர் விங்கிள்வோர்த் அப்படிங்கிற ஒரு ட்வின்ஸ். இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அடிப்படையிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்ப பின்புலத்தில் இருந்து வந்தவங்க. இவங்க 2 பேருமே படகோட்டி வீரர்கள், நேஷனல் சாம்பியன்ஸாவும் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அவங்க ஜூகர்பெர்கின் இந்த ஃபேஸ் மாஸ் வெப்சைட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இவனை நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நண்பர்களாக ஒன்றிணையக்கூடிய ஒரு வெப்சைட்டை உருவாக்கக்கூடியது தான் அந்த ஒரு ப்ராஜெக்ட். அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல விங்கிள்வோர்த் சகோதரர்களும் அவர்கள் கூட சேர்ந்து திவ்ய நரேந்திரா அப்படிங்கிற இந்திய வம்சாவளியும் ஈடுபட்டு இருந்திருந்தாரு. நரேந்திரா தான் முழுக்க முழுக்க கோடிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. நரேந்திராவுக்கு கம்பெனினா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா விங்கிள்வோர்த் சகோதரர்கள் தேடிட்டு இருந்தாங்க. அப்படி 2-3 பேர் இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு சில கல்லூரிகள்ல வாய்ப்பு கிடைக்கும். அவங்க விலகி போயிட்டாங்க. கடைசியா மார்க் ஜூகர்பெர்க் சரியா இருப்பார்னு சொல்லிட்டு விங்கிள்வோர்த் சகோதரர்கள் மார்க் ஜூகர்பெர்க் அணுகி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல நீ ஒர்க் பண்ணணும், எங்க கூட வந்து பேசுறியான்னு கேட்கும். மார்க் ஜூகர்பெர்க்கும் விங்கிள்வோர்த் சகோதரர்கள் கிட்ட போய் பேசியிருக்காங்க. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, வெப்சைட்டுக்கு உண்டான ஐடியா சொல்லுவாங்க இல்லையா. அப்படி விங்கிள்வோர்த் சகோதரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல ஒருத்தங்க தங்களுக்கான பயோவை உருவாக்கிக்கலாம். அதுல அவங்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கலாம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை போட்டுக்கலாம், மற்றவங்க கூட அவங்க நண்பர்கள் ஆகிக்கலாம், அவங்கள பத்தின குறிப்புகள் எல்லாத்தையுமே அந்த இணையதளத்தில் அவங்க குறிப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டை பத்தின முழு ஐடியாவும் சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லும் போதே அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும், அது Facebook உடைய ஐடியா தான். இதுக்கு அவங்க Facebookனு பேர் வைக்கல, ஆர்வர்ட் கனெக்ஷன் பேர் வச்சிருக்காங்க. முதற்கட்டமா ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்துக்குள்ள மட்டும் லான்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் கனெக்ட் யூ அப்படிங்கிற பெயர்ல உலகம் முழுக்க இந்த ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை விங்கிள்வோர்த் சகோதரர்கள் வச்சிருந்தாங்க. சரி ப்ராஜெக்ட்டுக்காக வருவான் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா மார்க் ஜூகர்பெர்க் வரவே இல்லை. என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்பி பார்த்திருக்காங்க, ஃபோன்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அவரை பத்தின தகவல்கள் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, 2004ஆம் ஆண்டு இவர் கொடுத்த ஐடியாவை வச்சு இவர் Facebook அப்படிங்கிற வலைத்தளத்தை உருவாக்கி இருந்தாரு. 2004 ஜூகர்பெர்க் Facebook'ை லான்ச் பண்ணவும் ஷாக் ஆகிட்டு போயிட்டாங்க விங்கிள்வோர்த் பிரதர்ஸ். அதுக்கப்புறம் அந்த Facebook ஆனது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதையும் தாண்டி உலகம் முழுக்க மிகப்பெரிய சாதனைகளை Facebook ஆனது படைக்குது. இதையெல்லாம் பார்த்து காண்டான விங்கிள்வோர்த் சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாம கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு 2007 காலகட்டத்தில் இல்ல நம்ம கேஸை கோர்ட் வரைக்கும் கொண்டு போவான்னு முடிவு பண்ணி கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துருவாங்க. அதனால கோர்ட்ல அந்த கேஸ் ஆனது போயிருக்கும். மார்க் ஜூகர்பெர்க் அவங்களுடைய அறிவை திருடி தான் இந்த Facebook உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஆனது நடந்திருக்கும். இப்போ இந்த கேஸ்ல மார்க் ஜூகர்பெர்க் உண்மையிலேயே Facebook'ை கண்டுபிடிச்சிருந்தாருன்னு சொன்னா அந்த கேஸை நடக்க விட்டுருக்கணும் இல்லையா. நான் தாங்க கண்டுபிடிச்சேன், அவங்களுக்கு எதுவுமே தர முடியாது, பங்கும் தர முடியாது, கம்பெனியில ஓனர்ஷிப்பும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை தொடர்ச்சியாக நடத்தி இருக்கணும் இல்லையா. ஆனா மார்க் ஜூகர்பெர்க் என்ன முடிவு பண்ணார்னா, 2008ஆம் ஆண்டு கோர்ட்டுக்கு வெளியே செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுப்பா அப்படின்னு சொல்லி விங்கிள்வோர்த் சகோதரர்களுக்கு 1367 கோடி ரூபாயை கொடுத்திருக்காரு. அதாவது $65 மில்லியன் பணத்தை செட்டில்மெண்ட்டா கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே அவர் தான் Facebook'ை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா எதுக்காக கேஸ் போட்ட விங்கிள்வோர்த் சகோதரர்களுக்கு அவர் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இங்க வருது இல்லையா.